கருணையினாலே சிவபெருமானுக்கும் பார்வதி அம்மையாருக்கும் இரண்டாவது பிள்ளை கால பைரவர். அவர்தான் காசியம்பதியினுடைய காவல் தெய்வம். அஷ்ட பைரவர்கள் 8 திக்கும். காசியிலிருந்து நீ ஒரு குங்குமம் எடுத்தினா கூட, ஒரு தீர்த்தம் எடுத்துட்டு வந்தாலும் காலபைரவன் அனுமதி இல்லாமல் வெளியில் வராது. காலபைரவரை வைத்துத்தான் அங்கிருந்து எல்லா பொருள்களும் எடுக்கப்படும். அதே மாதிரி சனியினுடைய தொல்லை அதிகமாக இருந்ததுன்னா காலபைரவரை வழிபாடு செய்தீங்கன்னா சனியினுடைய தொல்லை குறையும். ஏன்? காலபைரவரனுடைய குரு அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது பார்த்தீங்கன்னா சனியினுடைய குரு என்று சொல்லக்கூடியவர் காலபைரவர். அவர் தான் குருநாதர். சனிக்கு யாரா குருன்னா காலபைரவர் தான் குருநாதர். இப்போ காலபைரவரை படைத்து விட்டார். காலபைரவருக்கு ஆடை கிடையாது, ஞானமே ஆடை, அறிவு தான் அவருக்கு ஆடை. அதனால தான் எல்லா கடவுளுக்கும் ஆடை உடுத்தி இருப்பாங்க. காலபைரவருக்கு மட்டும் ஆடை உடுத்தி இருக்க மாட்டாங்க. அவர் நிர்வாண கோலத்தில் பிறந்த மேனியிலே இருப்பார். அது ஏன் அப்படின்னா இந்த காரணத்தினால தான் இந்த கார்த்திகை மாதம் தேய்பிரை அஷ்டமி தினத்தில் அவருடைய அவதாரம். இவர் ஆவணி மாதத்தில் அவதாரம் செய்தார். ஏன்னா நம்ம கால அளவு வேற, கடவுளினுடைய கால அளவு வேற. உடனே கன்ஃபியூஷன் பண்ணிக்கூடாது. இது என்னது, இது ஆவணி மாதம் ஆனால் அது கார்த்திகை மாதம். என்ன தேவர்களுக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது. நான் அளவு சொல்கிறேன், இதை நோட் பண்ணி வச்சுக்கணும் எல்லாரும். இது படிக்கிறதுக்கே எனக்கு ஒரு 18 வருஷம் ஆச்சு. எவ்வளோ ஆச்சு? 18 வருஷம் ஆச்சு. அதை படித்து மெமரி பண்ணுறதுக்குள்ளே பாதி உசுறு போச்சு. நமக்கு ஒரு வருடம், தேவர்களுக்கு ஒரு நாள். மார்கழி மாதம் விடியற்காலை பொழுதுதான் தேவர்களுக்கு. ஆதியும் அந்தமும் இல்லா அருப்பெரும் ஜோதியை எம் பாட கேட்டேயும் மாணிக்க வாசக பெருமான் பாடுவார் இல்லையா? திருவெம்பாவை அப்படின்னு சொல்லக்கூடியதும் திருப்பாவையும் பாடப்படக்கூடிய அந்த மார்கழி மாதம் 30 நாளும் விடியற்காலை பொழுது 4:30 மணி முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்லக்கூடிய தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்தம் அது. அதனால தான் உங்களை எல்லாம் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் தேவரோடு தேவராக நீங்களும் எழுந்து போய் வழிபாடு செய்தீங்கன்னா பகவான் கீதையில் சொல்லுவார், மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கின்றேன் அப்படிம்பார். அப்போ அப்படிப்பட்ட மாதமான மார்கழி மாதத்தில் நாம் வழிபாடு செய்த, தேவர்களோடு வழிபாடு செய்த ஒரு வருஷத்து வழிபாட்டை ஒரே மாதத்தில் முடிச்சுக்கலாம். மற்ற 365 நாளில் 11 மாதம் கோயிலுக்கு போகலனால பிரச்சனை இல்லைன்னு அர்த்தம். அதனால தான் இந்த மார்கழி மாதம் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. இப்போது நமக்கு ஒரு வருடம், தேவர்களுக்கு ஒரு நாள். இது நாளாகி, யாருக்கு? தேவர்களுக்கு நாளாகி, நாள் மாசமாகி, மாசம் ஆண்டாகி, அதில் 12,000 ஆண்டு காலம் வருகிற பொழுது பிரம்மாவுக்கு ஒரு நாள். 12,000 ஆண்டு காலம் தேவ ஆண்டு காலம் கொண்டது பிரம்மாவுக்கு ஒரு நாள். இப்போ பிரம்மாவுக்கு அது நாளாகி, நாள் மாசமாகி, மாசம் ஆண்டாகி, அதில் 12,000 ஆண்டு காலம் வந்தால் அது நாராயணருக்கு ஒரு நாள். இப்போ கணக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாராயண ஆண்டு காலத்தில் அது நாளாகி, நாள் மாசமாகி, மாசம் ஆண்டாகி, அதில் 12,000 ஆண்டு காலம் வந்தால் சிவபெருமான் சிரிக்கிற நேரம். சிவபெருமான் சிரிக்கிற நேரத்துக்குள்ளே யார் யாருக்கு எவ்வளவு ஆயுசு போகுதுன்னு கணக்கு கிடையாது. யோசிக்கணுமா இல்லையா? அப்போது இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நமக்கு கார்த்திகை, ஏன்னா நமக்கு ஆவணி மாதம் விநாயகர் சதுர்த்தி ஆச்சு. ஆனால் காலபைரவர் அவதாரம் பண்ணது நீங்கள் என்ன அன்னைக்கு அவதாரம் பண்ணாருன்னு சொல்கிறீங்க. ஆனால் நாம் கும்பிட்ற வழிபாடோ கார்த்திகை மாதத்தில் இல்லை, வருது தேய்பிரை அஷ்டமியில். ஏன்னா நம்ம நாள் வேறு, அங்கே கால அளவு வேறு. இப்போது அதுக்கு உங்களுக்கெல்லாம் உதாரணம் சொல்கிறேன் பார். இப்போ நமக்கு இருட்டு, ஆனால் அதே அமெரிக்காவில் இந்த பூமிக்குள் இருக்கக்கூடிய நாட்டுக்குள்ளேயே கால அளவுகள் வித்தியாசப்படுகிற பொழுது கைலாயத்துக்கும் நமக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கும் யோசிக்கணும் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு இப்போ இங்கே சொல்லப்படுகிறது. இங்கே கால பைரவர் அவதாரம் செய்தார். அவதாரம் செய்த உடனே ஆடை கட்டல குழந்தை. உடனே பார்த்தார், கால பைரவான்னார். அப்பா வணக்கம். தாயில் சிறந்த கோயில் இல்லை. அம்மாவை பார்த்த உடனே வணங்கிட்டான் பிள்ளை. அம்மா அழுதுன்ட்ருக்கா. அம்மா ஏம்மா அழற? கால பைரவர் உடனே அப்பா கிட்ட, அம்மா ஏன் அழறாங்க? அப்பா உங்கள் அண்ணன் தலை காணாமல் போயிடுச்சு, நீ என்ன பண்ணுறியோ எது பண்ணுவியோ தெரியாது, எது வடக்கு தலை வச்சு படுத்துன்னு இருக்குதோ அதை 1.5 மணி நேரத்துக்குள்ளே சீக்கிரமாக கொண்டு வந்துடுவோன்னா. கட 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 கடன்னு இப்போ 1.5 மணி நேரத்துக்குள்ளே 7-14 உலகத்தையும் ஒரு ரவுண்டு வரார். அவருக்கு வாகனம் நாய்.
நான் எவ்வளவு வேகம் போகணும்னு யோசித்து பார்க்கணும். சில நேரத்தில் அது ஓடும் பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா 4 கால் பாய்ச்சல் இருக்கும். அப்படி பாய்ந்து ஓடுகிற பொழுது பார்த்துட்டு வந்தால் எங்கேயும் இல்லை, வடக்கு யாரும் தலை வச்சு படுக்கலை. அப்படி படுக்காத பொழுது அப்போ தான் பார்க்கிறார், கடைசியாக பூலோகத்துக்கு வந்தால் ஒரு யானை வடக்கு தலை வச்சு படுத்துன்றது. இப்போ யோசிக்கிறார், என்ன யோசிக்கிறார், அப்பா எது வடக்கு தலை வச்சு படுத்துன்ருக்கோ அது தலையை கொண்டு வா, அது இது எது யாரை சொல்லுவோம்? நாமெல்லாம் இப்போ நம்ம வீட்டுக்கார அப்படி தான் சொல்கிறோம். அம்மா ஐயா எங்கே போய்கிறார், அது எங்கே போய்குதோ தெரியாது. அம்மா ஐயா எப்போ வருவார், அது எப்போனா வரும், எப்போனா போவோம். ஐயா சாப்பாட்டுக்காவது வருவாரா, அதுவே வரும், அதுவே போட்டுக்கும். இப்போல்லாம் அந்த பாஷையில் தான் போயின்னு இருக்கோம். உண்மையா இல்லையா? யாருமே வாங்க போங்க நீங்கள் என்கின்ற வார்த்தைகள் குறைந்து போயிடுச்சு. எல்லாமே உயர்திணை அப்படின்னு சொல்லக்கூடிய உயர்திணைக்கு போகிறது கிடையாது. எல்லாமே அக்ரிணை அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைக்கு எல்லாம் வந்துட்டோம். ஏன்னா நம்மெல்லாம் தமிழ் படித்த புலவர்கள். உண்மையா இல்லையா? தமிழ் படித்த புலவர்கள். ஆனால் யாரும் உயர்தனைக்கு போகிறதில்ல. ஆனால் அக்ரிணை அப்படின்னு சொல்லக்கூடியதில் எல்லாரும் வந்துட்டோம். அது கீழே வந்துடுறோம். இப்போ அப்படி சொல்லுகிற பொழுது இப்போ யோசிக்கிறார், அப்பா தேவர்கள் தலை என்றால் தேவர்கள் தலை, மனிதர்கள் தலை என்றால் மனிதர்கள் தலை சொல்லியிருக்கணும். ஆனால் தேவர்களோ மனிதர்களையோ அவர் சொல்லலை. அது என்ன சொல்கிறார், எது வடக்கு தலை வைத்து படுத்திருக்கிறதோ அதன் தலையை கொண்டு வா சொன்ன அடுத்த வினாடி பார்த்தார், யோசித்தார், உடனே பார்த்தார், அப்போ விலங்கைத்தான் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார் என்று அதன் தலையை வெட்டி கொண்டு வந்து பொருத்துறார். 1.5 மணி நேரம், 3.25 நாளிகை, 1.5 மணி நேரத்துக்குள்ள அப்படி பொருத்துகிற பொழுது பிரணவத்தின் பொருளை சொல்லி பொருத்தினார். ஓங்கார சொரூபம் அதை வச்சு அப்படி பொருத்துகிற பொழுது தான் அப்போ தான் ஓங்கார சொரூபமாக யானை தலை வந்தது. இப்போ யானை தலை வந்தது, குழந்தை உயிரோடு வந்தாச்சு. இப்போ குழந்தை உயிர் வந்துட்டது. குழந்தை எழுந்து உட்காந்துட்டார், அம்மான்றார், அப்பான்றார், பேசுகிறார். பார்த்த உடனே பார்வதி அம்மாவுக்கு பாலை வாத்தது போல் இருந்தது. ஆஹா, என் குழந்தை என்னது பிராணன் வந்துட்டுது, உசுறு வந்துட்டுது அப்படின்னு நினச்சி அடுத்த வினாடி பார்த்தார். சுவாமி இப்படி திரும்பி பார்க்குற வரைக்கும் சனீஸ்வரன் அங்கே தான் நிற்கிறான். படும்பாவி, 84 லட்சம் யோனி வேதம் வந்து பார்த்துட்டு போனது என் பிள்ளைக்கு ஒன்றும் ஆகலை. ஈ வந்தது, நாய் வந்தது, நரி வந்தது, பல்லி வந்தது, பூரா வந்தது, சித்தர்கள், ஞானிகள், யோகிகள், முனிவர்கள், மனிதர்கள், 33 கோடி தேவர்கள் வந்து என் பிள்ளையை பார்த்தார்கள். ஆனால் என் பிள்ளைக்கு ஒன்றும் ஆகலை. நீ பார்த்த உடனே என் பிள்ளைக்கு, அதுவும் என் மடியில் இருக்கிற விடதே தலை காணாமல் போயிருச்சு. அப்போ இந்த மனிதர்கள் எவ்வளவு படாத பாடுபடுவார்கள் யோசித்து பாருங்க. உடனே பார்த்தா, நீ பக்கத்து வீட்டுக்கு போகிறதா இருந்தாலும் 2.5 வருஷம் ஆகட்டும், உன் கால்கள் 2 சிறுத்து போக கடவது கொடுத்துட்டான் சாபத்தை. அப்படி கொடுத்த அடுத்த வினாடி பார்த்தார், மெதுவாக நடக்க ஆரம்பித்தார். மந்தகாரகன் என்பது அவருடைய பெயர். பக்கத்து வீட்டுக்கு போகிறதா இருந்தாலும் 2.5 வருஷம் ஆகும். அதான் இந்த ராசியிலேருந்து இந்த ராசிக்கு போகிறது. 12 ராசிகளுக்கு சுற்றுறதுக்கு 30 வருஷம் ஆகும். எத்தனைல 30 வருஷம். இப்போ இங்கேருந்து 2.5 வருஷம். ஒரு பழமொழி கிராமங்கள் எல்லாம் சொல்லுவோம், நம்ம இடத்துலலாம் கூட சொல்லுவோம், நடக்க முடியாதவன் எங்கள் பெண் எடுத்துக்கிட்டான், அது இவன் தான், வேறு யாரும் இல்லை. நடக்க முடியாதவன் சித்தப்பன் வீட்டில் பெண் எடுத்த, அது யாருன்னா இவர் தான், வேறு யாரும் இல்லை. அதுதான் 2.5 வருஷத்தில் இவர் மாறுறதுக்கு காரணம். இப்போ அந்த நடந்து அம்மா கிட்ட போனார். அம்மா கிட்ட போன உடனே அம்மா பார்த்தா, டே எப்பா போகும்போது சிங்க நடை மாதிரி போனேன், வரும்போது என்னோட ஆம நடையோட வரை. ஒன்றும் இல்லைம்மா, நடந்ததெல்லாம் சொல்கிறார். நான் பார்த்த நேரம் பார்த்து பிள்ளையார் தலை காணாமல் போச்சும்மா, அதுக்கு அவங்க இந்த அம்மா என்ன சாபம் கொடுத்து. அந்த பெண்களுக்கே உள்ள வீம்பு என்ன தெரியுமா, மாமியார் மருமகளாக இருந்தாலும் அம்மா பொண்ணாக இருந்தாலும் விட்டு கொடுக்க மாட்டோம். அதான் அந்த பெண்களுக்குள்ள ஒரு என்னது, விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மை இல்லாத ஒரு காரணம் என்ன அப்படின்னா அது பெண்கள். நீங்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஆண்கள் கடன்னு சண்டை போட்டுப்பாங்க, அடிச்சுப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சமாதானம் பண்ண, சாரி தெரியாமல் பேசிட்டேங்க, மன்னிச்சு, உடனே மன்னிப்பு கேட்டுருவாங்க. ஆனால் அந்த பெண்கள் பார்க்கும்போதெல்லாம், என்ன நீ அன்றைக்கி அப்படி சொன்னியே, அது மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே தான் இருக்கும். உறவு வைத்தாலும் கூட அன்னைக்கு என்ன நீ இப்படி சொன்னியேன்ற அந்த நினைவு வந்துக்கிட்டே இருக்கும். அதான் பெண்களுடைய அந்த
நம்மெல்லாம் சண்டை போடுவோமே, கொழாடி சண்டை மாதிரி, அந்த மாதிரி ஆகிடும். இப்போல்லாம் யாரும் வெளியில் வர்றதில்ல, அது வேறு. அப்போல்லாம் சொல்லுவாங்க, கொழாடி சண்டை மாதிரி ஏன் அப்படி பேசுகிறீங்க அப்படின்பா. அதுபோல் இப்போ இந்த பெண் சொல்கிற, அந்த அம்மா மட்டும்தான் சிவபெருமானுடைய மனைவியா? நான் சூரியனுக்கு மனைவி இல்லையா? நம்ம சாயாதேவி. சூரியனுக்கு 2 மனைவி, ஒன்று உஷாதேவி, இன்னொன்று உஷாவினுடைய நிழல் சாயாதேவி. உஷாதேவிக்கு பிறந்தவர்கள் தான் யமுனா நதியும் யமதர்ம ராஜாவும். தெரிஞ்சு வச்சுக்கணும் எல்லாரும், யமுனா நதியும் யமதர்ம ராஜாவும். இந்த சாயாதேவிக்கு பிறந்தவர்கள் தான் பத்ரா நதியும் சனீஸ்வர பகவானும். இப்போ இவங்க பிறந்து வளர்கிற பொழுது ஒரு பழமொழி சொல்வோம் இல்லையா, 5 வயசில் அண்ணன் தம்பி, 10 வயசில் பங்காளி, பங்காளியும் பனங்காயும் பதம் பார்த்து வெட்டணும், இல்லைன்னா முத்தி போயிடும். அது மாதிரி இப்போ இவங்க 10 வயசில் விளையாடிட்டு இருக்கும் பொழுது எதெல்லாம் யமன் வைத்திருந்தாரோ அதை சனீஸ்வரர் கேட்டார். கேட்ட அடுத்த வினாடி பார்த்தாரு, எதுனாலும் கேட்பார். இதில் கோவத்தில் தம்பிதானே நினச்சி காலில் எட்டி உதைத்தார். கால்கள் 2 அழுகி போக கடவது. சாயாதேவி கொடுத்துட்டா சாபத்தை. உடனே அப்பா கிட்ட போய் சொல்கிறார் யமன், அப்பா அப்பா என் அம்மா சபிச்சு விட்டாங்க, என்ன சொல்லி? கால்கள் 2 அழுகி போக கடவுது. அப்படியா சொன்னா உஷா? ஆமாம்ப்பா. ஏன்னா யாருக்கும் தெரியாது, உஷா தான் எல்லாம் நினச்சிட்டு இருக்கா. ஆனால் உஷாவினுடைய நிழல் தான் அங்கே இருக்கிறது. வெப்பம் தாங்க முடியல, அம்மா அந்த அம்மா 2 குழந்தைய பெற்றுட்டு போயிட்டு அவங்க அப்பா வீட்டுக்கு. இப்போ என்ன செய்வதுன்னு தெரியாத நேராக வந்தார். உஷா, பெத்த பிள்ளைக்கு சாபம் கொடுக்கலாமா? தாய்க்கு தலைப்பிள்ளை அல்லவா, நீ இப்படி சாபம் கொடுக்கலாமான்னார். நான் பெத்தாதானேன்னா. உண்மை என்னைக்காவது நெருப்பில் போட்டு எரித்தாலும் உண்மை வெளியில் வந்தே தீரும். தண்ணியில் கரைச்சாலும் வெளியில் வந்தே தீரும். பூமியில் புதைத்தாலும் வெளியில் வந்தே தீரும். உண்மை என்றைக்கும் யாராலையும் சாகடிக்க முடியாது, என்னைக்குமே சாகடிக்கும். அப்பேற்பட்ட ஒரு சிறப்பு உண்மைக்கு உண்டு. இந்த சொன்ன அடுத்த வினாடி நீ யார்? சுவாமி மன்னிச்சிருங்க, நான் உஷாவினுடைய நிழல். பாவி, என் கூடவே குடும்பம் நடத்தி 2 குழந்தைய பெற்றிருக்கிறேன். அப்போ இவ்வளவு நாள் நீ ஏன் உண்மையை சொல்லலை? அந்த அம்மா சொல்ல வேணான்னா நான் சொல்லலை. உனக்கு பிறந்தது எனக்கு பிள்ளையும் அல்ல, நீ எனக்கு மனைவியும் அல்ல. ஒதுக்கிட்டார். இந்த ஒதுக்குனதுனால என்ன ஆயிடுச்சு? இப்போ இந்த கால்கள் சரியாகணும். யமதர்ம ராஜாவாக இருக்கக்கூடியவர் கைலையம்பதியில் போய் 1000 ஆண்டு காலம் தவம் செய்து தர்மராஜா பட்டம் வாங்கினார். இந்த சனீஸ்வரருடைய அம்மா சாயாதேவி சொல்கிறான், உங்கள் அண்ணன் பட்டம் வாங்கிட்டான், நீயும் போய் பட்டம் வாங்கு. அம்மா, அவர் கைலாயில் தவம் பண்ணுறார், நான் எங்கே போய் தவம் பண்ண? காசியில் பண்ணு, கைலாயத்துக்கு நிகரான பதி காசி. ஆனால் உண்மையிலே நாமெல்லாம் தமிழ்நாட்டில் பிறந்ததற்கு ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கிறோம். ஏன்னு சொல்லுங்கள்? அடுத்த ஜென்மோன்னு ஒன்று இருந்தால் நாமெல்லாம் திருவாரூரில் பிறக்கணும். பிறந்தால் திருவாரூர். ஏன்? நாய் பிறந்தாலும் சரி, நரி பிறந்தாலும் சரி, பேய் பிறந்தாலும் சரி, என்ன கிடச்சிடுதான்? முக்தி கிடச்சிடுது. உடனே உங்களுக்கெல்லாம் ஒரு சந்தேகம் வரும், டெலிவரி அங்கே வச்சுக்கலாமா? தாராளமாக. யாருக்கு? பெண்ணுக்கோ மருமகளுக்கோ டெலிவரி அங்கே வச்சோன்னா நம்ம பேர பிள்ளைங்களுக்கு முக்தி. யார் பிறந்தாலும், கோடி பாவம் செய்தவராக இருந்தாலும் திருவாரூர் தலத்தில் பிறந்தால் முக்தி. சரி, பிறக்க முடியல, நாங்கள்லாம் என்ன பண்ணுறது? வாழ்கிறோம். வாழ்ந்தால் முக்தி காஞ்சிபுரம். காலாட்டிகிட்டே சாப்பிடுவாங்களாமே. சும்மா போய் காலாட்டினெல்லாம் இல்லை. என்ன பண்ணனாங்க? தறி நெய்யணும். அதை நெய்தால் நமக்கு சோறு. அதனால் அடிக்கு ஒரு சிவலிங்கம் இருக்கக்கூடிய தலம். வாழ்ந்தால் காஞ்சிபுரத்தில் 30 வருடம் வாழணும். ஒரு 30 வருஷம் அங்கே வாழ்ந்தோன்னா நமக்கு எல்லாம் முக்தி கிடச்சிரும். சரி, வாழ்கிறதுக்கும் வழி இல்லை. அடுத்து தரிசித்தால் சிதம்பர நடராஜ பெருமான். 100 கோடி சொத்து வைத்திருப்பது சிறப்பல்ல. 100 வயது வரைக்கும் நான் டாக்டர்கிட்ட போகலை, எனக்கு ஒரு ஊசி இல்லை, மாத்திரை இல்லை, ப்ரெஷர் இல்லை, சுகர் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு சொல்லுவது பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு முறையாவது வாழ்க்கையில் மனிதனாக பிறந்திருந்தால் சிதம்பர நடராஜ பெருமானை தரிசிப்பது சிறப்பு. ஒரே ஒரு முறை தரிசா முக்தி. சரி, தரிசிக்கவும் முடியல, வேறு எதுனா வழி சொல்லுங்க. இருந்த இடத்திலிருந்து திருவண்ணாமலை என்று நினைத்தால் முக்தி.
எவ்வளவு எளிமை இல்லையா நமக்கெல்லாம்? கடவுள் எவ்வளவு நமக்கெல்லாம் கிஃப்ட்டு கொடுத்துருக்காருன்னு பார்க்கணும். அதுவும் தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டும் அள்ளி கொடுத்துக்கிறார். அதனால தான் கைலைக்கே போனால் கூட என்ன பதி, தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எங்கள் கைலைக்கே போனாலும் இதான் வாசகம். அப்போது அப்படிப்பட்ட ஒன்று நம்ம நாட்டில் பிறந்தால் திருவாரூர், வாழ்ந்தால் காஞ்சிபுரம், தரிசித்தால் சிதம்பரம், இருந்த இடத்திலிருந்த நினைத்தால் திருவண்ணாமலை, இறந்தால் முக்தி தரக்கூடிய தலம் காசியம்பதி. காசிக்கு நிகரான பதி நம்ம ஸ்டேட்லேயே இருக்குது. எது? காசிக்கு அடுத்தார் போல் என்ன சொல்லுவோம் எல்லாரும்? காசிக்கு போனால் அடுத்து நாம் எல்லாம் போகக்கூடியது ராமேஸ்வரம். அப்போ அந்த ராமேஸ்வரத்துக்கு போனோன்னு கண்டிப்பாக நமக்கு என்ன கிடச்சிரும்? முக்தி கிடச்சிரும். இப்போ 5 ஸ்டேட் எந்த தளத்தில் இருக்குது? நம்ம தளத்தில் இருக்குது. அப்போ நாமெல்லாம் எவ்வளவு ஏதோ ஒரு சூழலில் இந்த 5 தளத்தில் ஏதாவது ஒரு தளத்தை கண்டிப்பாக தரிசிப்போம், இல்லை வாழ்வோம், இல்லை நினைப்போம். ஏதாவது ஒன்று கண்டிப்பாக உண்டு. எதுலேயும் நம்ம இல்லாமல் இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. நிச்சயமாக இந்த 5 தலங்கள் ஏதாவது ஒரு தலத்தை நம்ம கண்டிப்பாக வாழ்நாளில் எது செய்கிறோமோ இல்லையோ, கார்த்திகை தீபம் வந்தால் அண்ணாமலையாரை நினைக்காமல் இருக்கிறது கிடையாது. ஆனால் நான் எல்லாருக்கும் அன்பாக ஒன்று கேட்டு சொல்லுகிறேன், பணிவோடு கேட்டு சொல்கிறேன். ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது அண்ணாமலையாருக்கு அரோகரா ஒன்று தூங்குறதுக்கு முன்னாடி சொல்லுங்கள், இல்லை தூங்கி எழுந்த உடனே சொல்லுங்கள். ஏன்? எப்போ யமன் வருவான்னு எவனுக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. மினிஸ்டர்னு பார்க்க மாட்டார், சின்ன குழந்தைன்னு பார்க்க மாட்டார், கலெக்டர்னு பார்க்க மாட்டார், கல்யாணம் ஆனவங்கன்னு பார்க்க மாட்டார், கல்யாணம் ஆகாதவங்கன்னு பார்க்க மாட்டார், புது மாப்பிள்ளன்னும் பார்க்க மாட்டார், பிறந்த குழந்தைன்னும் பார்க்க மாட்டார். அவருக்கு நேரம் வந்தா ஆமாம் கிழிச்சிட்டு அமுச்சு வச்சிருவார் எதை? சீட்டை. அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த அண்ணாமலையாருக்கு அரோகரா. இன்னொரு விஷயத்தையும் நம்ம கிராமங்கள்லையோ இல்லை நம்ம வீடுகள்லையோ இல்லை நம்ம இடத்துல ஏதாவது தெரிந்த ஒரு அன்பர் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காருன்னா அவர் காதில் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, அண்ணாமலையாருக்கு அரோகரா. இந்த வார்த்தை சொல்லி முடித்த உடனே 1 கோடி பாவம் செய்திருந்தாலும் அடுத்த வினாடி அவருக்கு மோட்சம் கிடைக்கும். கோடி பாவத்தை போக்கக்கூடிய ஒரே ஒரு வல்லமை படைத்த நாமம் எதுன்னா அண்ணாமலையாருக்கு அரோகரா. அந்த வார்த்தை சொன்ன உடனே முக்தி கொடுத்துருவாராம். எப்போ? உயிர் போகிற நேரத்தில். அவர் சொல்லலைன்னாலும் அவருடைய திருக்காதில் நாம சொன்னால் கிடச்சுடுதான். அப்போ எவ்வளவு சிறப்பு இல்லையா? அப்பேற்பட்ட காசியம்பதியில் சனி லிங்கம் அமைத்து காலபைரவரை குருவாக ஏற்றுக்கொண்டு சனீஸ்வரர் தவம் பண்ணுறார். தவம் முடிஞ்சது 1000 வருஷம். சிவசிவ என்கிற தீவினையாளர் சிவசிவ என்றிட தீவினை மாலும் சிவசிவ என்றிட தேவரும் அவர் சிவ சிவ என்ன சிவகதி தானே. அந்த சிவபெருமானை எண்ணி பூஜை செய்த ஒரே காரணத்தினால் சிவபெருமான் காட்சி கொடுத்தாரப்பா, என்னப்பா வேணும், என்ன வேணுமோ கேளு சுவாமி, இதுவரைக்கும் யாருக்கும் கொடுக்காத பட்டம் எனக்கு கொடுங்கோ. என்னப்பா பட்டம்? ஈஸ்வர பட்டம். ஈஸ்வர பட்டம் 3 பேருக்கு கொடுத்துக்கிறார். ராவணேஸ்வரன், சனீஸ்வரன், இன்னொருத்தர் ஒரு 2 அடி தான் இருப்பாராம். அவர் தமிழ் முனிவர் அகத்தியர். ஏன் என்ன நிறைய பேருக்கு இது 2ம் தெரிஞ்சிடும், அகத்தியரே தெரியாது. என்ன கேட்டால் பார்வதி திருக்கல்யாணத்தின் பொழுது ஈஸ்வர பட்டம் கொடுத்து தான் பொதிகை மலைச்சியில் போய் நிற்க வச்சார். தன் பலம் முழுவதையும் அவருக்கு கொடுத்து சமப்படுத்துவதற்காக அங்கே கொண்டு போய் நிற்க வச்சார். அதனால் அகத்தீஸ்வரர் என்கின்ற நாமம் அகத்தியருக்கு உண்டு. இப்போ இந்த 3 பேருக்கு கொடுத்ததில் முதல்ல யாருக்கு கொடுத்தார் அப்படின்னா ஈஸ்வரர் பட்டம் சனீஸ்வரருக்கு கொடுத்தார். கொடுத்த அடுத்த அப்பா உனக்கு வேறு என்ன வேணும் கேளு. எங்கள் அப்பா கிழக்க பார்க்கணும், நான் மேற்க பார்க்கணும், செத்தாலும் எங்கள் அப்பா மூஞ்சில் நான் முழிக்கவே கூடாது. எங்கள் அம்மா தப்பு பண்ணா, நான் ஒரு தப்பும் பண்ணலையே, என்னை பிள்ளை இல்லை என்று அவர் எப்படி சொல்லலாம்? அதனால் எக்காரணத்தை கொண்டு எங்கள் அப்பாவை நான் பார்க்கவே கூடாது. அதனால் அவர் கிழக்க பார்ப்பார், இவர் மேற்க பார்ப்பார். இன்னைய வரைக்கும் அப்பா மூஞ்சி 2 பேரும் பார்த்துக்கிறதே இல்லை. அதனால தான் இந்த 7.5 சனி, அஷ்டமத்து சனி, அஷ்டோத்திர சனி வந்தாவே எல்லாம் என்ன பண்ணோம், அப்பா பிள்ளை இப்படி இருப்பாங்க, இப்படி ஆயிடுவாங்க, பிரிஞ்சிருவாங்க, சண்டை வரும், குடும்பத்தில் பிரச்சனை வரும், விட்டு கொடுத்து போக மாட்டாங்க. அப்பாவை கேட்காம ஒரு வேலையும் செய்யாத மகன்
சொல்லவே மாட்டான். எல்லாத்தையும் பண்ணி முடிச்சு இப்போ என்ன இப்போ சொல்லலை தான் என்ன பண்ணப்போ அப்படிம்பான். எல்லாம் பண்ணுறது இவர் வேலை தான். அதனால் சனியினுடைய ஆதிக்கம் அப்படி இருக்கும். இப்போ அந்த பட்டம் வாங்கி முடிச்சு விட்டார். முடிச்சு அடுத்த வினாடி பார்த்தார், சுவாமி நவகிரகத்தில் நானும் ஒருவராக இருக்கிறேன், எனக்கு என்ன வேலை? இதான் ரொம்ப முக்கியம். உனக்கு வேலையாப்ப நீ 30 வருஷத்திற்கு 22.5 ஆண்டு காலத்திற்கு ஒரு முறை ஒவ்வொருவரையும் பிடிச்சு விட்டுடு. ஒவ்வொருத்தரையும் பிடிச்சு விட்டுடுன்னா எப்படி விடுறது? அவரவர்கள் செய்யக்கூடிய பாவத்திற்கும் புண்ணியத்திற்கும் ஏற்றாற் போல பலனை கொடு. பாவம்னா என்னது? நான் சொல்லலை, மனுமுறை கண்ட வாசகத்தில் வள்ளலார் குறிப்பிடுறார் 44 வகையான பாவம். இப்போ அதை நான் உங்களுக்கு கடன்னு சொல்லுவேன், புரிஞ்சுக்கணும் நீங்கள் தான். ஏன்னா நேரம் இல்லாதனால சொல்கிறேன். நல்லோர் மனதை நடுங்கச் செய்தேனோ, நற்றாற்றில் கையை நடுவ விட்டேனோ, வலிய வழக்கிட்டு மானம் கெடுத்தேனோ, வரவு போக்கடியா வடியடைத்தேனோ, தானம் கொடுப்போரை தடுத்து நின்றேனோ, தருமம் பாராது தண்டனை செய்தேனோ, கலந்த சிநேகிதருக்கு கலகம் செய்தேனோ, மனமொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்தேனோ, மன்னோரம் பேசி வாழ்வழித்தேனோ, குடிவரை உயர்த்தி கொள்ளை கொண்டேனோ, குடிக்கின்ற நீருள்ள குளத்தை துர்த்தேனோ, ஏழைகள் வயிறு எரியச் செய்தேனோ, இறப்போர்க்கு பிச்சை இல்லை என்றேனோ, பசித்தோர் முகத்தை பாராதிருந்தேனோ, பகை கொண்டு அயலார் பயிரை அழித்தேனோ, கோள் சொல்லி குடும்பம் கலைத்தேனோ, கணவன் வடி நிற்போரை கற்பழித்தேனோ, கர்ப்பத்தை அழித்து கழித்திருந்தேனோ, கண்ணியை அழித்து கழித்திருந்தேனோ, குருவை வணங்க கூசி நின்றேனோ, குருவின் காணிக்கை கொடுக்க மறந்தேனோ, பட்சியை குண்டில் பதைக்க அடைத்தேனோ, கல்லும் நெல்லும் கலந்து விற்றேனோ, கன்றுக்கு பாலூட்டாது கட்டி வைத்தேனோ, குருவை வணங்க கூசி நின்றேனோ, குருவின் காணிக்கை கொடுக்க மறந்தேனோ, பெரியோர் பாட்டில் பிழை சொன்னேனோ, சொல்லிட்டு தந்தை தாய் மொழியை தள்ளி நடந்தேனோ, தெய்வத்தை இகழ்ந்து செருக்கடைந்தேனோ, என்ன பாவம் செய்தேனோம்பர். அப்ப சொல்லுகிற பொழுது இதுக்கு முன்னாடி 44 வகையான பாவத்தை சொல்லும்போது 43 சொல்லி முடிச்சார். முடிச்சதுக்கு அடுத்து கடைசியா ஒரு வார்த்தை சொல்லுவார், இதெல்லாம் செஞ்சாலும் தீர்வு உண்டு, இதுக்கெல்லாம் நிவர்த்தி என்கின்ற ஒன்று உண்டு. ஆனால் என்ன பாவம் செய்தேனோன்னு கடைசி வரியில் ஒரு வரியில் சொல்கிறார், தெய்வத்தை இகழ்ந்து செருக்கடைந்தேனோ. ஏன்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரே கெட்ட பழக்கம் என்னன்னா, இந்த ஒரு பழக்கத்தை மட்டும் நம்மளாம் மாற்றுறதே இல்லை இன்னைய வரைக்கும். என்னது அது? விழுந்து விழுந்து சாமி கும்பிட்றேன், சாமி எனக்கு ஒரு நல்லதும் பண்ண மாட்டேங்குது. ஆனால் சாமியே கும்பிடாதவங்க எல்லாம் பத்தியா, நான் சொல்கிறதுக்கு முன்னாடி எல்லார் வாயிலையும் கர்ம வினை, முன்வினை கர்மா. நாம் ஒவ்வொரு கர்மாவுக்கும் நம்ம இந்த உடம்பு எடுத்து அனுபவிக்குது. அப்போது அரிது அரிது மானடராய் பிறத்தல் அரிது, கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் கிட்டத்தட்ட ஒரு 18 வயசுக்கு அப்புறமா எது நல்லது எது கெட்டது என்பது கண்டிப்பாக தெரியும். எல்லாரும் சொல்கிறாங்க தெரியாமல் பண்ணிட்டேன் தெரியாமல் பண்ண, நிச்சயமாக அது கிடையாது. கோபம் வருகிற பொழுது இந்த ப்ரெஷர் என்கின்ற ஒன்று ஏறுகிறது பற்றியா, அப்போ தான் தன்னையும் அறியாமல் சில வார்த்தைகள் பேசுகிறதுல தான் தெரியாமல் பேசுறது. மற்றது எல்லாமே நீங்கள் தப்புன்னு என்னைக்கு உன் மனம் இடத்துல சிந்திக்கிறையோ அப்போவே இந்த உள்ள இருக்கிற இறைவன் சிவபெருமான் கரெக்டாக காட்டி கொடுத்துருவார். என்ன காட்டி கொடுப்பார்? நீ தப்பு பண்ணுற, பொய் சொல்கிற, ஏமாத்துற, திருடுற, இது அடுத்தவர்கள் பொருள், இதை செய்யக்கூடாது என்பதை இங்கே இருக்கிற இறைவன் உணர்த்திடுவார். அப்போ நான் தெரியாமல் பண்ணேன்னு சொல்லிக்க முடியுமா? சொல்ல முடியாதுன்னு அர்த்தம். அதனால தான் சிந்திக்கக்கூடிய 6வது ஒரு அறிவை, சிரிக்கக்கூடிய 6வது ஒரு அறிவை, முடிந்த வரைக்கும் நல்லதை மட்டுமே எடுக்கக்கூடிய ஒரு அறிவை நமக்கு மட்டுமே இறைவன் கொடுத்து வச்சுக்கிறார். அப்போ நம்ம செயல்படுவது எப்படி இருக்கணும் யோசிச்சு பாருங்க. அப்போது அறிவை வைத்து தானே செயல்படணும். ஆனால் அப்போ சொல்லுகிற பொழுது ஆண்டவனை நிந்திப்பது என்ன? நம்ம பண்ணிட்டு எல்லா தப்பும் நாம் பண்ணிட்டு ஆண்டவன் மேலே பழியை போட்டால் என்ன பிரயோஜனம்? ஆண்டவன் மேலே பழியை போல வழி இப்படி தான் ஏற்கனவே நம்ம மூதாதையர்கள் வடிவகுத்து கொடுத்துருக்கிறார்கள். இந்த வழியில் போகாதே, திருடாதே, பொய் சொல்லாதே, ஏமாத்தாதே, இது எல்லாமே உனக்கு பின்னாடி கெடுதல்ல முடியும் சொல்லிக்கிறான். ஆனால் நாம போய் தான் பார்ப்போம். ஏன் பண்ணால் என்ன தப்பு?
சொன்னால் என்ன தப்பு, செஞ்சால் என்ன தப்பு, இப்படி கேள்வி கேட்டு 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 நாமே நம்மை கொண்டு போய் அடுத்த ஜென்மத்தில் பாவத்தில் கொண்டு போய் சேர்த்துக்கிறோம். அதான் உண்மை. அப்போது இந்த ஜென்மத்தில் வணங்கி 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 எவர் ஒருவர் திருவருளை சேர்த்து வைத்துக் கொள்ளுகிறார்களோ அடுத்த ஜென்மத்தில் அவர்கள் சுகபோகமாக வாழ்வார்கள். இந்த ஜென்மத்தில் நமக்கு இன்னொன்று, அப்பா அம்மா செய்கிற புண்ணியம், தாத்தா பாட்டி செய்கிற புண்ணியம், நாம் முன் ஜென்மத்தில் செய்த புண்ணியம், இது மூணும் தான் நமக்கு தவத்தளவே ஆகுமாம் தான் பெற்ற செல்வம். செல்வம்னா நீங்கள் நினச்சிக்க கூடாது காரு பங்களா, ஏன்னா செல்வம்னாவே உடனே ஸ்பாட்டில் எல்லாருக்கும் அதுதான். நம்மளை வாழ்த்துகிற பொழுது நம்ம தாத்தா பாட்டிலேருந்து அப்பா அம்மா எல்லாம் கல்யாணம் ஆன உடனே ஒரு வாழ்த்துவாங்க. என்னது? 16 பெற்று. அந்த காலத்தில் அதுக்கு அர்த்தம் தெரியாமல் 16 குழந்தைய பெற்றுக்கிட்டா. கலையாத கல்வியும் குறையாத வயதுமோர் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கடு பிணி இயலாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாளாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியும் கோணாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாளி அரிதுயிலும் ஆயனது தங்கையே ஆதிக்கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகவாணியே அருள்வாமியே அபிராமியே. இதான் 16 வகையான செல்வம். இந்த 16 வகையான செல்வத்தை பெற்று வாழ் அப்படின்னு சொன்னாங்க. இந்த செல்வம் நமக்கு கிடைக்கணும்னா இப்போ நீங்கள் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கலியுகத்தில் இவ்வளவு பெரிய கிட்டத்தட்ட எல்லா வீட்லேயும் 52 72 இன்ச்சு டிவியை விட்டுட்டு அதில் இருக்கக்கூடிய ஒரு 126 சீரியலை விட்டுட்டு உள்ளங்கை அளவில் இருக்கக்கூடிய ஆண்ட்ராய்ட் ஃபோன் ஆப்பிள் ஃபோன்னு சொல்லக்கூடிய அதில் கிடைக்கக்கூடிய யூடியூப்பில் இருந்து அதில் இருக்கக்கூடிய என்னது இது ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு அப்புறம் இன்னும் இன்ஸ்டாகிராமு எல்லாத்தையும் விட்டுட்டு இப்போவும் இந்த கலியுகத்திலும் இவ்வளவு பேராவது உட்கார்ந்து இந்த ஆன்மீகத்தை கேட்கணும்னு உட்கார்ந்துருக்கீங்க பாருங்க. இதுதான் தவத்தளவே ஆகுமாம் தான் பெற்ற செல்வம். இந்த கலியுகத்திலையும் அந்த கேட்கணுன்ற ஒரு தன்மை இருக்கிறது அல்லவா, இதுதான் தவம். நீங்கள் நினைக்கிற மாதிரி காட்டுக்கு போய் உடம்பை சூடாக்கி மேல் நாக்கு வழியாக அமுதத்தை எடுத்து உள்நாக்கு வழியாக சாப்பிட்றதுக்கு பேர் தான் தவம்னு அல்ல. இந்த கலியுகத்தில் இறைவனுக்காக, அது நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை. அருணகிரி பெருமான் ஒரு திருப்புகழில் சொல்கிறார், என்னென்னு, சரண கமலாலயத்தை அரை நிமிஷ நேரமட்டில் 30 மணி நேரம் 3 மணி நேரம் கடவுளை பூஜை பண்ணணும்னு எந்த கடவுளையும் சொல்லலை, எந்த வழிபாட்டிலையும் சொல்லலை. சரண கமலாலயத்தை அரை நிமிஷ நேரமட்டில் 30 செகண்ட் போதும். இருக்க இடமும் உண்ண உணவும் உடுக்க உடையும் கொடுத்த இறைவா, அரிது அரிது மானுடராய் பிறத்தல் அரிது கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறக்க வச்சிருக்கிற இறைவா, நான் மட்டுமல்ல என் தாய் தந்தையர் வழியில் 7 என் வழியில் 7, இப்படி தாய் வழி 7 தந்தை வழி 7 தன்னுடைய வழியில் 7 21 தலைமுறைக்கு இருக்க இடமும் உண்ண உணவும் உடுக்க உடையும் கொடுத்து நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தை கொடு, இதற்கு உனக்கு நன்றி. இது சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் முடியும்? ஒரு 30 செகண்ட் போதும் இல்லையா? அதைத்தான் சொன்னார். தெரிஞ்சால் எல்லாம் ஆடும் பரிவேல் அணி சேவலென பாடும் பணியே பணியாய் கிடது. முடிஞ்சா பாடுங்க 2 பாட்டு. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.